வணக்கம். அருண்குமார் இயக்கத்துல சியான் நடிச்சு கலக்குன ஒரு திரைப்படம் தான் வீரதீரசுரன். இந்த படம் தமிழ் சினிமாவோட ஒரு பிரைட், தமிழ் சினிமாவுக்கு ஒரு முன்னேற்றம், தமிழ் சினிமால ரொம்ப முக்கியமான படம். இந்த மாதிரி படங்கள் தான் தேவை. ஏன் அப்படின்றதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா, இந்த படத்துல ஸ்பூன் ஃபீட் அப்படின்னு ஆங்கிலத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஊட்டி விடுற மாதிரி இந்த படத்துல எதுவுமே இருக்காது. உங்க மூளைக்கு இந்த படம் வேலை கொடுக்கும். இவன் யாரு, அடடே டாக்டரே வந்துட்டாங்களே, அந்த மாதிரி எந்த வசனமும் இருக்காது. நீங்களா பாத்துக்கணும், புரிஞ்சுக்கணும், இதுல யாரு நல்லவன் யாரு கெட்டவன்னு நீங்க உள்வாங்கணும். இந்த மாதிரிதான் மொத்த படமுமே இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லணும் 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 அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருந்தா அது நல்லா இருக்காதுங்க. உங்களுக்கு வந்து ஒரு கற்பனை திறன் இருக்காது, ஒரு என்ஜாய்மெண்ட்டே இல்லை. ஒரு படம் பாக்குறோம்னா நம்ம மனசுக்கும் மூளைக்கும் அது ஒரு வேலை கொடுக்கணும்ல. எல்லாமே நீ சொல்லிக்கிட்டு இருந்தா நீ கிளாஸ் ரூம்ல உட்கார்ற மாதிரி இருக்காதா? அப்படிதான் படம் பார்ப்பாங்களா? அப்படி படம் பார்த்தா எப்படி நல்லா இருக்குங்க? இந்த மாதிரி படம் பார்க்கும் போதுதான் நம்மளால உணர முடியும், நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து அந்த படத்து கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த படத்துல வந்து பிளாஷ்பேக்ல வந்து திலீப்பா ஒரு ஒரு கதாபாத்திரம் இருக்கும்ல, அதெல்லாம் எனக்கு பர்சனலா ரொம்ப ரொம்ப ரொம்பவே கனெக்ட் ஆயிடுச்சு. அதுல சியான் ஒரு ஆக்டிங் போட்டுருப்பாரு பாருங்க. எனக்கு வந்து நிஜமாவே படத்தை நாங்க சந்தோஷமா பார்க்க வந்தா எங்களை அழ வைக்காம நீ இருக்க மாட்டியா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பர்சனலா எனக்கும் நானும் நிறைய இழந்திருக்கேன். ஸோ கனெக்ட் ஆகும் ஆட்டோமேட்டிக்லி, அது ரொம்ப கனெக்ட் ஆகும். இப்படி ஒருவேளை உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியல அப்படின்னா உங்க பக்கத்துல யாராவது கேட்டு பாருங்க, கனெக்ட் ஆனவங்களுக்கு கேட்டு பாருங்க, அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம்ன்றது உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி இந்த படம் வந்து எதையுமே ஸ்பூன் ஃபிட் பண்ணல. அவங்களும் இவங்களும் முஸ்தபா முஸ்தபா நண்பேண்டா பிளா 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 அப்படின்னு எதையுமே காட்டல. ஆனாலும் உங்களுக்கு அந்த இதை சொல்ல வராங்க. அந்த உங்களுக்கு அடுத்தவன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிற மனசு உங்களுக்கு வேணும். அது இருந்தாதான் இங்க சொசைட்டி வந்து வளரும். நீ ஸ்டார்ட்ல இருந்து இவனை காட்டு, அப்புறமேல அவனை சாவடி, அப்பதான் நான் கொஞ்சம் அப்படி செய்வேன் அப்படின்ற மாதிரி எல்லா படத்துலயும் இருக்கக்கூடாது இல்லையா? அவங்க காட்டுறது அவங்களால முடிஞ்ச அளவுக்கு இப்படி ஒருத்தன் இருந்தான் இறந்துட்டான் அப்படின்னா உங்க மனசை இன்னும் மென்மைப்படுத்துறாங்க, அவனுக்காக ஃபீல் பண்ணுங்க அப்படின்றாங்க. எனக்கு ஃபீல் ஆனிச்சு, உங்களுக்குலாம் ஃபீல் ஆனிச்சா இல்லையா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தாண்டி இந்த படத்துல என்ன சிறப்புனா நிறைய இருக்கு. அந்த ஒன் ஷாட்லாம் வந்து பயங்கரமா இருக்கும், அந்த குவாலிட்டி அப்படி இருக்கும். முக்கியமா எங்கேயுமே இந்த படம் ஸ்பூன் ஃபிட் பண்ணவே இல்லை. இந்த படம் ஆரம்பிச்சு சரன்னு போய்கிட்டே இருக்கும். இந்த படம்லாம் பெரிய ஹிட் ஆகும்னு நான் நினைச்சேன். நான் குடும்பத்தோட திரையரங்குல தான் இந்த படத்தை வந்து பார்த்தேன். ஆனா இந்த படத்துக்கு பெரிய ஒரு பஸ் இல்லை. ஐ மீன் இதை விட பெருசா இந்த படம் ரீச் ஆயிருக்கணுங்க. அதுக்கு எல்லா தகுதியும் உள்ள படம் தான் இந்த வீரதீரசுரன். இப்போவே இந்த படத்தை பத்தி பஸ் ஆகி இரண்டாம் பாகம் இதை விட பெருசா, மிக பெருசா, டபுள் த்ரிபிள் கொண்டாட்டமா வெற்றியா இருக்கணும்னு நான் உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன், வேண்டிக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி படம் ரொம்ப 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 தேவை. ஏன்னா நம்ம மூளைய மழுங்க அடிச்சிடும். அந்த டிவி சீரியல்ஸ் ஏற்கனவே போட்டு உயிரை வாங்குது. அப்புறம் வந்து சில திரைப்படங்களும் அப்படியே வந்து இதை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்க மூளைக்கு எதுவுமே வந்து வேலையே இருக்காது. அதுக்காக நீங்க போய் கிறிஸ்டோபர் நோலன் படத்தை தான் பார்க்கணும்னு நான் சொல்லல. இந்த மாதிரி படத்தை பார்க்கலாம்ல, இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு, புதுசா இருக்கு பாக்குறதுக்கு, முக்கியமா நேச்சுரலா இருக்கு. எனக்கு அந்த மாதிரி படம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து நம்ம சியான் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ ஒரு நேச்சுரல் படத்துல நடிக்கும் போது அது பயங்கரமா இருக்கு. இந்த படத்துல மாசும் இருக்கு, கண்டென்ட்டும் இருக்கு. நான் ஏற்கனவே இந்த படத்தை பத்தி சொல்லியிருப்பேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச படங்க. எனக்கு வந்து ரொம்பவே மன நிறைவா, கொடுத்த டிக்கெட்டுக்கு ரொம்ப மன நிறைவா ரொம்ப நாள் கழிச்சு நான் வெளியே வந்த படம். ரொம்ப வெயிட்டிங்க, வெறித்தனமான வெயிட்டிங். இது ஒரு சின்ன ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ தான். ஏன் இந்த படம் வந்து ஹிட் ஆகணும், அந்த படம் வந்து ஒரு படம் தானே நம்ம விடக்கூடாது ஏன் அப்படின்றதான் நான் இந்த காணொலியில நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இதை விட்டுட்டோம், அந்த மாதிரி படங்களை விட்டுட்டோம் அப்படின்னா அப்புறம் நம்மளுக்கு எல்லாமே வந்து இவனுங்களுக்கு இவ்வளவு போதும் அப்படின்ற மாதிரி இயக்குனர்கள் அதிகமாயிருவாங்க. இப்ப பல பேர் அப்படிதான் படம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்மள மதிச்சு, நம்ம ரசனையை மதிச்சு, ஒருத்தர் வந்து நம்ம ரசனையை மேலோங்கி வைக்கிறதுக்காக இன்னும் மேம்படுத்த ஒரு படம் எடுக்கிறாருன்னா அதை மதிச்சு நம்ம பார்க்கணும். உங்களுக்கு மனசார இந்த படம் பிடிக்கலன்னா ஓகே, நான் உங்களை கம்பலே பண்ணல, பட் கிவ் அ ட்ரை, அவ்வளவுதான் நான் சொல்றேன். நன்றி. Oh